மல்லிகாவோட அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி மட்டுமே மல்லிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, நீ அங்கே போனீன்னா நல்லா இருப்ப, உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, உனக்குன்னு ஒரு ரூமு, நம்மளை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், ஒரே ஹாலில் ஒரு கிச்சனையும் நம்ம அங்கேயே படுத்துட்ருக்கோம், ஆனால் அங்கே போனேன்னா நீ உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, உனக்குன்னு தனி கிச்சன் இருக்குது, டிவி இருக்குது, மிக்ஸி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, நீ அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கும் நாள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. மல்லிகாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு வாரம் திருப்பி மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு மல்லிகாவும் மல்லிகா கணவனும் வராங்க. அங்கே வரும்போதும் நல்லா தான் இருக்கிறாங்க. கணவர் வந்து பாசமாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதம் திருப்பி மல்லிகாவுடைய கணவர் வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம்தான் கணவருடைய சுயரூபம் தெரியுது. அவர் நல்லா குடிக்கிறவர், நிறையா தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறவர், அவங்க வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறவர். இவர் கல்யாணம் பண்ணி வச்சா இவர் சரியாயிடுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒரு காரணம்தான் மல்லிகாவை அவங்க திருமணம் பண்ணி வைக்க காரணம். ஆனால் மல்லிகாவுக்கு அப்புறம்தான் தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள். அவர் தினமும் குடிச்சிட்டு வராரு, போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு மல்லிகாவை. இதை வந்து வெளியில் சொல்லாமல் மறைக்கிறாங்க மல்லிகா. நமக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 செவத்துக்குள்ளேயே அடி வாங்கிட்டு உதடெல்லாம் வீங்கி போகுது, கையில் கால்லெல்லாம் இரத்த கட்டுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய அண்ணன் ஒய்ஃபெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது நாளுக்கு நாள். அப்புறம் மல்லிகாவுக்கு அவங்க வீட்டிலேருந்து போட்டு விட்ட நகைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை எடுத்து சீட்டாடி அதில் வந்து குடித்து அவர் அந்த நகைகளை அழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் மல்லிகாவுக்கு தெரியல. கணவர் நம்மளோட நகையை எடுக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை. நம்மளோட குடும்பம்னு ஆனதுக்கப்புறம் அவர் எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறாருன்னு அவங்க நம்பிக்கையோடு இருந்து நார்மலாக தெரிகிற மாதிரியே அவங்க ரூம் பீரோவில் வச்சுருக்காங்க. ஆனால் இதை ஒவ்வொரு வளையலாக எடுத்துகிட்டு போய் அவர் குடித்து விற்று சீட்டாடி இந்த மாதிரி லாஸ் ஆகிட்டுருக்காரு. இது மல்லிகாவுக்கு தெரியாமே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போது மல்லிகா நகைகளை எடுத்து போட போனால் 6 வளையலில் 3 வளையல் தான் இருக்குது, இன்னும் 3 வளையல் இல்லை. எங்கே போச்சு, இங்கே தானே வச்சோம், நம்ம எடுக்கவே இல்லையே, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது அவர் இவங்கக்கிட்ட சண்டை போடுறாரு. உங்கள் வீட்டில் தான் நீ கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை சொல்லி சண்டை போட்டு அடித்து அந்த ஃபங்க்ஷனுக்கே மல்லிகாவால் போகவே முடியாமல் அவர் திரும்பவும் குடிச்சிட்டு பகல்லையே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மல்லிகா அவங்களுடைய மனசு உடைஞ்சு போய் அழுதுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.